ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைலில் பெசரட். செலிப்ரிட்டிஸ்லாம் விரும்பி சாப்பிட்ற எக் பெசரட் ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. பச்சைப்பயிறு எடுத்து ஊற வச்சு முளை கட்டிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, இஞ்சி ஒரு துண்டை சேர்த்துக்கோங்க, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வல்லாரக்கீரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது இஷ்டம் இல்லைன்னா பாலக்கீரை சேர்த்துக்கலாம். வல்லாரக்கீரை ரொம்ப நல்லது, மூளைக்கு. குழந்தைங்களாம் சாப்பிட்டா ஹெல்தியான ஃபுட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பெசரட்டுக்கு ரவா ஸ்டஃப் செய்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்ததும் அதில் 3 கப் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி குக் பண்ணி இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேட்டர் இது. இந்த முளைக்கட்டின பயிரில் இந்த முளையை மட்டும் தயவு செய்து அப்படியே வச்சு அரைச்சிடுங்க. சிலர் அதை எடுத்துருவாங்க. தோசை ஊற்றிக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க, மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரவா ஸ்டஃப் ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது உப்புமா மாதிரி, அதை போட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை நல்லா தூவிட்டு, வெங்காயத்தை மேலே முருங்கைக்கீரை பருப்பு பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் மேலே தூவிட்டேன். இல்லை நார்மல் பருப்பு பொடி தூவிக்கோங்க. தூவிட்டு மூடி போட்டு வேக வச்சதுனால நல்லா வெந்துட்டு இருக்கும். அப்படியே மூடி சர்வ் பண்ணிடலாம். இப்போது செலிப்ரிட்டிஸ்லாம் விரும்பி சாப்பிட்ற எக் பெசரட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் பொடி, சீரகத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பெசரட் மாவு எடுத்து இந்த மாதிரி கல்லில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், எண்ணெய் விட்டுடுங்க. மேலே கொஞ்சம் குக் ஆனதும் அதில் ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேர்த்து மஞ்சப்பொடி, சீரகத்தூள், உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே தூவிக்கோங்க. பொடிசா நறுக்கின வெங்காயத்தை மேலே நல்லா தூவிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. சூடாக சர்வ் பண்ணிடுங்க. நல்லா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.